Yes, welcome student. In this video we are going to new topic. We are going to see hire purchase accounting. We are going to see hire purchase accounting. Okay. Yes. What is hire purchase? You know what is purchase? Any goods, anything which you purchase from others, anything which you bought from others is called as a purchase. So here we leave it out business purchase. Business purchaseன்றதை leave it பண்ணிடுங்க. ஆக்சுவலாக பர்ச்சேஸ்ன்ற வேர்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கில் வாட் எவர் த திங்ஸ் யூ ஆர் பையிங் for selling, that is called as a purchase. Okay, we come to in the normal word, what is purchase? So as a consumer you will procure certain goods from others, that is called as purchase. You can buy vegetables, that is also called purchase. If you bought any TV, that is also called as purchase. If you got any mobile phones, that is also called as purchase. Okay, there is no doubt in that. Okay, what is hire purchase? Suppose you would have come across the word installment. இன்ஸ்டால்மெண்ட்டில் இது கூட்ஸ் வாங்கியிருக்கேன். இஎம்ஐ ஈக்குவலன் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நான் இந்த கூட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் as ஹையர் பர்ச்சேஸ். தட் இஸ் கால்ட் as ஹையர் பர்ச்சேஸ். டெக்னிக்கல் வேர்ட் இஸ் ஹையர் பர்ச்சேஸ். ஒரு டிவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வசந்தன் கோவில் போய் வாங்குறீங்க, ஆர் சம் டிபார்ட்மெண்ட்ஸ் எனிதிங், ஒரு டிவி வாங்குறீங்க அப்படிங்கன்னா ஒரு டிவியோட வேல்யூ வந்துட்டு ஒரு 50,000 இருக்குன்னா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரீங்க நீங்களும் இந்த ஷாப் ஓனரும். சார் இந்த டிவியை நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், இந்த டிவிக்கு உண்டான அமௌண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ வில் பே த்ரூ இன் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் 1000 ருபீஸாக 50 months நான் கட்டுறேன் அப்படி சொல்லி நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் போயிட்டு ஒரு கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் as ஹையர் பர்ச்சேஸ். வெரி சிம்பிள், தட் இஸ் கால்ட் as ஹையர் பர்ச்சேஸ். இன்ஸ்டால்மெண்ட் நம்ம சொல்லக்கூடிய வேர்டு தான் ஹையர் பர்ச்சேஸ்ன்னு நம்ம சொல்கிறோங்க. ஓகே ஓகே here in simple we can explain what is hire purchase in 4-5 sentence. It is a way of buying goods. Very clear, it is a way of one way of buying goods. One way of buying goods, that is hire purchase. Next, in hire purchase full price is not paid immediately. As we discussed earlier, here the full price of the product you are not going to pay it now immediately. Instead of that, it is repaid in regular periodical payment, or every month or every 2 months, usually every month. Hire purchase system, usually every month they will get into an agreement that I will pay certain amount in the month end or month beginning, like that. It is an agreement. So it should be a regular periodical payment of small amount. Okay, that is about hire purchase. Next, in a hire purchase agreement, ownership is not transferred to the purchaser until all payments are made. Here ownership, here we talk about the ownership. நீங்கள் போயிட்டு டிவி வாங்கிட்டு வந்துட்டீங்க, you are using the TV in your home. Now tell me, who is the owner of that product? Since you cannot claim that it is used in your house, you are the owner. No, still the ownership is retained by the seller. நீங்கள் விபிஜே சம் ஃபேமில் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க டிவி அப்படின்னா, நீங்கள் அதுக்குண்டான பேமெண்ட்டு ஃபுல்லாக கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த டிவிக்கு உண்டான ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் எ செல்லர். இட் இஸ் எ செல்லர். ஒன்ஸ் லாஸ்ட் பேமெண்ட்டு நீங்கள் கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் த டிவி பிலாங்ஸ் டு யூ. நீங்கள் தான் அந்த டிவிக்கு ஓனராக ஆக முடியும். அன்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 2 வீலர் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 90,000 2 வீலர் எடுக்கிறீங்க, வண்டி ஓட்டுறீங்க, பெட்ரோல் நீங்கள் தான் போடுறீங்க, ரிப்பேர்ஸ் நீங்கள் தான் பார்க்குறீங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஸ்டில் த ஓனர் ஆஃப் தட் 2 வீலர் இஸ் நாட் யூ. இன்ஸ்ட் ஆஃப் தட் த ஓனர் ஆஃப் த 2 வீலர் இஸ் த ஹூ சோல்டு தட் 2 வீலர் டு யூ. அவங்க தான் ஓனர். எப்போ ஓனர்ஷிப் மாறுன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் பேமெண்ட், லாஸ்ட் சிங்கிள் பைஸ் அமௌண்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஓனர்ஷிப் வில் பி ட்ரான்ஸ்ஃபர்டு. ஓகே,
In simple, hire purchase agreements usually prove to be more expensive. Why expensive is it includes the interest also. It includes the interest also. Suppose if you go for a full cash purchase of TV, you may get discount for 45,000 itself. பட் ஹையர் பர்ச்சேஸில் நம்ம போகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா 50,000 தான் சொல்லுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட், அலாங் வித் தட் இன்ஸ்டால்மெண்ட் இட் இன்க்ளூட்ஸ் தட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இன் லாங் ரனில் இட் மைட் பி சம்திங் மோர் எக்ஸ்பென்சிவ். ஓகே, த நெக்ஸ்ட் here is a definition. According to section 1972, under section 2C defines the hire purchase agreement as an agreement under which it is an agreement. Okay, it is an agreement under which goods are let on hire and under which the hirer has an option to purchase them in accordance with the terms of the agreements. Okay, as a namesake you write down the definitions. Okay, I am skipping on it now quickly and moving to the next. So difference between hire purchase sale and credit sales. So you should find the difference. For example, in the last 2-3 slides I explained that if you go and purchase the TV, you are entering an agreement that you are telling that the TV amount will be, that purchase amount will be paid in equal installments. Okay, equal installments. So that is something about hire purchase sales. Instead of that, you are going to that TV selling shops and ask the TV selling shop owner, okay, I will take the TV, okay, in 1 or 2 months I will pay the amount. So here it is considered as a credit sales. Find the difference. Hire purchase is entering an agreement. Credit sales is also entering an agreement. But in hire purchase system, that payment is periodical. Whereas in the credit sales system, the payment will be made it on the next week itself, or in the next day itself, or from another 3 or 6 months. ஸோ அந்த டியூரேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குன்றது அவசியம் கிடையாது கிரெடிட் சேல்ஸில். த பேமெண்ட் அமௌண்ட் இஸ் ஆல்சோ ஈக்குவலாக இருக்குன்றது அவசியம் கிடையாது. ஸோ ஒரு அமௌண்ட் கிடைச்சதுன்னா நம்ம பணத்தை கொடுத்துருவோம். ஸோ தட் டைப் ஆஃப் சேல்ஸ் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட் சேல்ஸ். ஸோ யூ ஷுட் அவேர் வாட் இஸ் ஹையர் பர்ச்சேஸ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். ஹையர் பர்ச்சேஸ் சேல்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓனர்ஷிப் வில் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர்டு. Earlier we explained that ownership will be remained in the hands of seller. பட் கிரெடிட் சேல்ஸை நீங்கள் எனக்கு இந்த பைக்கு கொடுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா the ownership will be automatically transferred to you. செல்லர்கிட்ட இருந்து ஓனர்ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் யார் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போயிடும். நீங்கள் அவங்களுக்கு பணம் கட்ட வேண்டியது இருந்தாலும் சரி, பணம் கட்ட வேண்டியதோ இருந்தும் ஓனர்ஷிப் என்னாகும், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பட் ஹையர் பர்ச்சேஸ் சேலில் ஸ்டில் பணம் கட்ட வேண்டியது இருந்தாலும் ஓனர்ஷிப் வில் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ திஸ் இஸ் த பேசிக் difference between the higher purchase sale and credit sale. Okay, in higher purchase sales வந்து பார்த்தீங்கன்னா payment of price is made by the buyer through installment. Yes, so இந்த பேமெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா த்ரூ இன்ஸ்டால்மெண்ட்டில் இருக்கும். ஒரு 50,000 அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 1000 இருக்கும். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு தி அக்ரிமெண்ட். பட் கிரெடிட் சைடில் வந்துட்டு பேமெண்ட் இஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லம்சம் அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். 50,000 வாங்கினது அடுத்த நாளே கூட நான் 50,000 பேமெண்ட் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு அடுத்த மாதம் ஒரு 25,000, அதுக்கு அடுத்த மாதம் 25,000 நம்ம பேமெண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆன் டிஃபால்ட். இப்போ நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்களால் பேமெண்ட் பண்ண முடியலை, ஒரு 2-3 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களால் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த சேல்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட அந்த கூட்ஸை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, ஹீ ஹேஸ் எ ரைட் டு டேக் தட் டிவி உங்கள்கிட்ட விற்றுருக்காங்க இல்லையா, நீங்கள் பணம் கட்டலைன்னா அந்த டிவி அவங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து டிவி எடுத்துகிட்டு போகக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஒய்? பிகாஸ் இஸ் ஸ்டில் த ஓனர்ஷிப் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர்டு. ஓனர்ஷிப் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஒரு அக்ரிமெண்ட்டில் நீங்கள் பணம் தரணும், யூஸ் பண்ணுங்கள். பணம் தரலையா நான் வந்து எடுத்துகிட்டு போய்க்குவேன். பட் ஆன் த அதர் ஹேண்ட் கிரெடிட் சேல்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப்பு வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இமீடியட்டாக வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போகவே முடியாது, அந்த டிவியை நீங்கள் எடுத்துகிட்டு போகவே முடியாது. பட் வேறஸ் அதுக்கப்புறம் கேஸ் போட்டு அதை ரெக்கவரி பண்ணிக்கலாம். தட் இஸ் அனதர் டிஃப்ரெண்ட் திங். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஹையர் பர்ச்சேஸ் சேல்ஸ் அண்ட் ஹையர் கிரெடிட்
credit sales. Okay. This and all I am giving it as a fundamental to you. சும்மா எதுவும் இல்லாமல் டைரெக்டாக அக்கௌண்டிங் ப்ராப்ளம்னு போகாமல் யூ ஷுட் அவேர் ஆஃப் தட் ஹையர் பர்ச்சேஸ் சேல்னா என்ன, கிரெடிட் சேல்னா என்ன அப்படின்றதுக்காக உங்களுக்கு இது கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் இஸ் பார்ட்டிஸ் இன் த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஸோ பையர் செல்லர், ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா என்னென்ன இருக்கணும், பையர் இருப்பாங்க, செல்லர் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் லீவ் இட் ஆஃப் தட் இன்டர்மீடியட்லாம் விட்ருங்க, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். ஸோ ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹையர் பர்ச்சேசர், இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹையர் வெண்டார். கைண்ட்லி அண்ட் ஹியர் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ இஸ் ஹையர் பர்ச்சேசர் அண்ட் ஹையர் வெண்டர். இஃப் யூ பர்ச்சேஸ் அ டிவி ஃப்ரம் ஏ வசந்தன் கோ, யூ ஆர் தி ஹையர் பர்ச்சேசர். இப்போ நீங்கள் என்னென்னு சொல்லப்படுவீர்கள், ஹையர் பர்ச்சேசர். உங்களுக்கு டிவி கொடுத்த வசந்தன் கோ என்னன்னு சொல்லலான்னு கேட்டிங்கன்னா ஹையர் வெண்டார். வெண்டார்னால் செல்லர்னு வச்சுக்கோங்க, ஓகேவா, ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க, ஹையர் வெண்டார். ஸோ ஒரு ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டமில் தேர் வில் பி a 2 person. One person is called as a higher purchaser and another one is a higher vendor. ஓகே, இந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா வி மேட் டு சர்டன் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் லெஜர் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம், இல்லைன்னா முடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அக்கௌண்டிங் ப்ராப்ளமில் எப்படின்னு கேட்பாங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர். நீங்கள் தான் இந்த கூட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்ஸில் உங்கள் புக்ஸில் எப்படியெல்லாம் என்ட்ரி போடணும், என்னென்னலாம் என்ட்ரி போடணும்னு பார்க்கணும். ஸோ தட் இஸ் கம்மிங் அண்டர் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர். அதேமாதிரி உங்களுக்கு கூட்ஸை கொடுத்தாருன்னா அவர் ஜேர்னல் என்ட்ரிலாம் போடணும் பார்த்தீங்களா, வசந்தன்கோ அவர் என்னென்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவார்ன்றது தான் இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டர். நியர்லி 8 + 8 16 ஜேர்னல் என்ட்ரிஸ் வில் கம். வாங்கும் போது என்ன எப்படி டிப்ரிசியேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாங்கும் போது ஒரு என்ட்ரி, டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, விற்கும் போது ஒரு என்ட்ரி, அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தோம் இல்லையா. த சேம் லைக் தட் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன என்ட்ரி, அந்த பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணும்போது என்ன என்ட்ரி அப்படிங்கிறது இந்த புக்ஸ் ஆஃப் பர்ச்சேசரில் பார்க்கணும். அதேமாதிரி சேல்ஸ் பண்ணும்போது என்ன என்ட்ரி, சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் மந்த்லி நமக்கு இன்ஸ்டால்மெண்ட்டு கிடைக்கும், அந்த பணத்தை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறத எங்கே பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா இந்த புக்ஸ் ஆஃப் ஹையர் வெண்டார். So my dear friends, in this video I have explained to you what is hire purchase, what is hire purchase system, the definition, what is the difference between hire purchase and credit sales, hire purchase sales and credit sales, and parties involved in the hire purchase system. As of now, that's all for this video. In the next video, important video, I'll post today or tomorrow. In this video you go through the journal entries. I will explain clearly, slowly, steadily. I will explain journal entries. Watch that video carefully. Okay, thank you very much.